நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. உங்க வயசு என்ன? என் வயசு எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலைங்களே. சரியா? வயசு என்ன? 30 ஆகுது, 33 ஆக போது. எனக்கு மேரேஜ் ஆகல. 33 வயசு ஆகுதுன்றவங்க எதுக்கு அடுத்த புருஷன்கிட்ட உனக்கு பேசுற வேலை? நீ நைட்டியோட போட்டிருக்க போட்டோட அவர் எப்படி இருப்பாரு? உனதெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் யாராவது போன் பண்றேன்னு கேக்குறியா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? என்ன கூட்டு வந்தாடா? என்னது போன் பண்றேன் நான் கேக்குறேன். அப்ப எனக்கு அந்த 3 லட்சம் போதுமா? எனக்கு இதுதான் இன்னும் வருஷம் இன்னும் எமுட்டுக்குது. நான் யார போய் காசு கிடக்கும்? யார் எனக்கு கல்யாணம் பண்ணுவான்? இல்ல நீ முடிவு என்ன தெரியுமா? நீ வந்து யாரான கல்யாணம் பண்ணி போயிடணும். அதுதானே பேசுறேன். அந்த எண்ணெய் வச்சுனாலும் என்கிட்ட வராது. சத்தியமா நல்லா விற்க மாட்டேன். நான் எங்க போக முடியாது. நான் இவ்வளவு நாள் வந்துருச்சு. இப்ப எனக்கு 40 வயசாவது. நான் எங்க போக முடியும்? இப்ப பொண்டாட்டிக்கிட்ட போய் உட்காந்து இருக்கிறது, கிருஷ்ணகிரிக்கு வந்து அந்த பொம்பளையோட அங்க இங்க சுத்துறது. இன்னைக்கு என்கிட்ட பொண்டாட்டியே போக கூடாதுன்னு சொல்றது, அந்த 3வது தரமா போக கூடாதுன்னு சொல்றது, சாப்பாட்டு கூட சுத்தமா வாங்கி போட மாட்டேன்ற. இப்ப என்ன ரொம்ப கொடை பண்றாரு. வந்தா புடிச்சுன்னு அடிக்கிறாரு, முடிய புடிச்சுன்னு அடிக்கிறாரு, கழுத்தை பிசுக்கிறாரு, எட்டி வச்சு. என் பிள்ளைங்களா என்கிட்ட சரியா பேசுறதுல என்கிட்ட இருக்கிறது ஒரு பையன். தமிழக காவல்துறையில் பணியாற்றிய தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மூக்கப்பன் என்பவருக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வியுடன் முதல் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 2 பெண் மற்றும் ஒரு ஆண் பிள்ளைகள் உள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் தனிப்பிரிவு ஏட்டாக பணியாற்றிய போது அதே பகுதியைச் சேர்ந்த விஜயா என்பவர் வழக்கு விஷயமாக காவல் நிலையத்திற்கு சென்றபோது மூக்கப்பனுக்கும் விஜயாவிற்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் மூக்கப்பன் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை, ராசு வீதி, நெசவுக்கார தெரு உள்ளிட்ட இடங்களில் வீடு வாடகைக்கு எடுத்து முதல் மனைவி கலைச்செல்வி வீட்டிற்கு செல்லாமல் விஜயாவுடன் கடந்த 15 ஆண்டுகளாக தங்கி கணவன் மனைவியாக வாழ்க்கையை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு குடிபோதையில் வீட்டிற்கு வந்த எஸ்ஐ மூக்கப்பன் செல்போனில் யாரிடமோ கொஞ்சி பேசியதை கவனித்த விஜயா மூக்கப்பன் தூங்கிய பின்னர் அந்த எண்ணை தொடர்பு கொண்ட போது போனில் பேசியது வள்ளுவர்புரம் கிராமத்தைச் சேர்ந்த லதா என்பதும் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. பின்னர் விஜயா கணவர் மூக்கப்பனையும் அதேபோல் லதாவையும் கண்டித்துள்ளார். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு, அதாவது பணி ஓய்வு பெறும் நிலையில் தனது 59வது வயதில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் லதாவின் கழுத்தில் தாலி கட்டி உள்ளார் எஸ்ஐ மூக்கப்பன். இந்த தகவல் 2வது மனைவி காதுக்கு வர அவர் உடனடியாக சென்னை சென்று டிஜிபி அலுவலகத்தில் எஸ்ஐ மூக்கப்பன் மீதும் லதா மீதும் புகார் அளித்துள்ளார். அந்த மனு கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பிக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டு கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எஸ்ஐ மூக்கப்பனை விசாரணைக்கு அழைக்காமலேயே விஜயாவிடம் மட்டும் விசாரணை நடத்தி விஜயாவை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இனிமேல் உனது கணவர் மூக்கப்பன் உன்னிடம்தான் வாழுவார், எதற்கும் பயப்படாத, நாங்க இருக்கிறோம். இது சென்னை டிஜிபி அலுவலகத்திலிருந்து வந்த மனு, அதனால உடனடியா பதில் தர வேண்டும் என கூறி விஜயாவிடம் புகார் மீது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து விஜயாவின் உறவினர் பெண் ஒருவர் லதாவிற்கு போன் செய்து பேசிய போது லதா அவர் எனக்கு தந்தை மாதிரி என பேசியதும் அதற்கு விஜயாவின் உறவினர் பெண் பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது. அக்கா, நீங்க யார் பேசுறீங்க? நான் இருக்கட்டும். மூக்கப்பா சார் எது பேசுறீங்க? என்னது? எங்க மூக்கப்பா கிட்ட எதுக்கு பேசுறீங்க? இல்லக்கா, நாங்கெல்லாம் பேசணும். அதான் நேற்று அவங்க பொண்ணு ஒருத்தர் கால் பண்ணாங்க எனக்கு. ஏமா எனக்கு அவங்களுக்கு அந்த அப்பா மாதிரி இருக்கிறாரு அவரு. என்ன ஏமா அவர் யாருக்கோ பேசுச்சோ என்ன எதுக்குமா கேக்குற பாப்பா அந்த பொண்ணுகிட்டே நேற்று பேசினேன். அப்பா மாதிரி இருக்கிறாங்க. அப்பா மாதிரி இருக்கிறவங்க கூட டிபில போட்டோ மாத்திர அளவுக்கு அப்பா அம்மா வரவா? நிச்சயமாவே எங்களுக்கு வந்து எங்க மாமாவுக்கு தான் மேரேஜுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்க எதுக்கு அவர்கிட்ட பேசணும் சொல்லுங்க.
அப்போ உங்க மாமாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்றாங்க, ஓகே, வேணான்னு சொல்ல பண்ணிக்கோங்க. ஆமா. அப்ப எதுக்கு டிபில 2 பேர் போட்டோ ஒன்னா புடிச்சு நீங்க அவர் டிபில எடுத்து உங்க போட்டோ வச்சிருப்பாரு? அவர் என்னோட இதுல கேஸ் விஷயத்துல என் தம்பி கேஸ் விஷயமா பேசும்போது என் போட்டோ வந்து எடுத்துருக்காரு. இது டிபி அவர் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி கூட பல மாசம் ஆகுதுக்கா. நாங்க அவர் ஏற்கனவே இப்போ ஒரு 15 மாசம் முன்னாடி வேற வேற லேடியை புது பஸ் எடுத்துட்டு உட்காந்துட்டு தான் போனாரு. அவர் அப்படி இருக்கும்போது எங்களை கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க வீட்டுல தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனை ஆகும் இது. ஏன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அவர்கிட்ட பேசுறது எனக்கு கடவுளை பொதுவா பேசுறீங்க. அந்த பொண்ணு கிட்ட கூட அவர் சத்தியம் பண்ணி தான் நான் பேசினேன். உங்க வயசு என்ன? என் வயசு எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலைங்களே. சரியா? வயசு என்ன? எனக்கு வந்து 30 ஆகுது, 33 ஆக போகுது. எனக்கு மேரேஜ் ஆகல. 33 வயசு ஆகுதுன்றவங்க எதுக்கு அடுத்த புருஷன்கிட்ட உனக்கு பேசுற வேலை? நாங்கெல்லாம் கேஸ் விஷயமா தான்க்கா பேசணும். அதோட அவருக்கு நாங்க பேசிட்டே கிடையாது. அவர் பண்ணிட்டே இருக்கிறதுனால பிளாக் கூட பண்ணிட்டு மொபைல் கூட எடுத்து பாக்குறோம். ஏய் சரி, சரியா? கேஸ் பேசணும், கேஸ் மட்டும் பேசணும். ஒட்டி ஒருத்தி ஜோடியா போட்டோ பிடிக்கிறதுலாம் கேஸ் வர உனக்கு வருதா? என்ன போலீஸ்காரன்? நீங்க அவரை கேளுங்க, அடிங்க. அந்த ஆளு எங்க நேரு கேட்டு என் நம்பர் எதுக்கிட்ட கொடுத்த பரதேஷ் நைன்னு அவனை சிறப்பை கழிச்சு நாங்க அடிப்போம். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் திருட்டுனாயி. எனக்கு என் நம்பரை கொடுத்துட்டு என்ன இருக்கு என் போட்டோ எனக்கு தெரியாம எடுத்துட்டு எங்க மாமா ஒரு டைம் அவருக்கு போன் பண்ணி கேட்க, உங்க வேலையை எடுத்துறவன் எதுக்கு எங்க வீட்டுக்காருக்கு நீங்க எதுக்கு கால் பண்ணி இருப்பீங்க ஒரு டைம் அப்படின்ட்டு பெரிய பிரச்சனை இருக்குது எங்க வீட்டுல. நீ நைட்டியோட போட்டிருக்க போட்டோவோட அவர் எப்படி இருப்பாரு? நீங்க 2 பேரும் ஜோடியா யார பார்த்து யார கேட்கணும் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுக்கா. நீங்களும் அவங்களும் ஜோடியா இருக்கிற போட்டோ தான் இருக்கு. ஐயோ அவனெல்லாம் ஒரு ஆள். அந்த கிழவனை போயிட்டு நான் போய் காரி கூட நாங்களாம் துப்ப மாட்டோங்க. லதாவிற்கு போனில் பேசியது குறித்து விஜயா கேள்வி கேட்ட போது மூக்கப்பன் ஆபாசமாக பேசியுள்ளார். ஆமா இவ்வளவு நாள் இல்லடா, இவ்வளவு நாள் வாடி வர வர இருடா. நீ ஒரு ஆம்பளை சொன்னேன்லடா. யாரு போன் பண்றீங்க? என் கருத்தெல்லாம் வாங்கினு உனதெல்லாம் தேவைப்படும் போதெல்லாம் யாராவது போன் பண்றேன்னு கேக்குறியா? என்னாவது போன் பண்றேன்னு கேக்குறியா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தக்குது? என்ன கூப்பிட்டாடா என் வாழ்க்கை கெடுத்து நான் பண்றேன்டா. என்னது போன் பண்றேன் நான் கேக்குறேன். நீ டே நீ ஆம்பளை தானடா? வள்ளூர் புறத்துக்காரத்துக்கிட்ட ஓடி ஒளிஞ்சிருவான்ற. இப்ப எனக்கு ஏன்டா ஓடி ஒளிஞ்சுக்கிற? தந்தை உறவு என சொல்லிய லதா மூக்கப்பனிடம் பேசிய போது தாலி கட்டியது பற்றியும் பணம் வேண்டும் என்று கேட்டு மிரட்டிய ஆடியோவும் வெளியானது. அதாவது நீங்க நான் அவசரப்படாதீங்க சொன்னேன். நீங்க 2 பேரும் கேட்கல. கேட்டுனா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நீ அன்னைக்கு வருத்தப்பட்டது எனக்கு ரொம்ப மன சங்கடமா இருக்கு. சொல்றேன் லதா சொல்றது இல்லைங்க ஒரு நியாயம் இருக்கு. ஏஜ் கணக்கு போட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து என் மனசு அந்த அதவே திருப்பி நினைச்சுனே இருக்குது. உங்கள்கிட்ட நான் சொல்லல. ஸோ எப்போ என்ன இப்போ இதில் நான் கையெழுத்து வேற போட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்துக்கும். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லாத ஆயிட்டோம் அப்படின்னு நீ கையெழுத்து கேட்குற. நீயே நான் அமுட்டு முட்டாள். நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க 3 லட்சம் நகை வாங்கிட்டு தான் போட்டு கொடுத்துருப்ப. அப்போ எனக்கு அந்த 3 லட்சம் போதுமா? எனக்கு இதுதானே இன்னும் வருஷம் இன்னும் எமுட்டுக்குது. நான் யாரை போய் காசு கிடக்கும்? யார் எனக்கு எல்லாம் பண்ணுவான்? இன்னொருத்த யாரும் தலையை கட்டி இன்னொருத்திக்கிட்ட போய் இன்னொருத்த வந்து கட்டின்னு போவானா? தாலி கட்டாந்தக்கா எவனோ ஒருத்தர் கட்டின்னு போயிருப்பான். எங்க ஊர் சைடில் தாலி கட்டி இன்னொருத்தனை கட்டின்னு போக மாட்டாங்க. அது போச்சு. ஆம்படியான விட்டு போட்டு புள்ளைய பேத்து போட்டு இன்னொருத்தோட வந்து சேர்றதுக்கு எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இப்போ என்னன்ற நீயே ஒன்று ஏதாவது 2 வாரம் சொன்னா உடனே முடிவு இல்ல நீ முடிவு என்ன தெரியுமா? நீ வந்து யாரான கல்யாணம் பண்ணி போயிடணும். அதுதானே சொல்ல. பேசுறேன். அந்த எண்ணெய் வச்சுனால என்கிட்ட வராதுன்னு சத்தியமா நல்லா வைக்க மாட்டேன். இதையெல்லாம் தாண்டி மே 30ஆம் தேதி மூக்கப்பன் பணி ஓய்வு பெறும் நிலையில் நம்மை முறையாக ஓய்வு பெற விடமாட்டார்கள் என நினைத்த மூக்கப்பன் விஜயாவிற்கு வீடு வாங்கி கொடுக்கிறேன் என அழைத்து சென்று கிட்டத்தட்ட 38 லட்சம் ரூபாய் விலை பேசி விஜயாவிடம் இருந்தே 3 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி அட்வான்ஸ் கட்ட வைத்துள்ளார் மூக்கப்பன். சங்கத்துல வாங்க முடியாது அமௌண்ட். அதான் 40,000 எழுதி சொன்னேனே. 40,000 பத்தாது. எது 40,000 பத்தாது. ஏதோ ஒன்று பண்ணலாம். இல்ல அந்த யாராவது தலை வீட்டுகள் 1 லட்சம் ஏதாவது எழுத முடியுமான்னு கேளு. 1 லட்சம். சரி
இப்ப சிறுதா கரெக்டா கொடுத்தா பரவாயில்ல. கொடுத்துறேன்னுக்குறா 10ஆம் தேதி. இன்னைக்கு ஃபோன் பண்றேன், இரு என்ன சொல்றா பாக்கலாம். அவ குடுக்கலாம் சிக்கலாகி போயிடும். இல்ல கடைசி வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா, ம் நான் அவனை பாத்துக்கிறேன், அவன் இவனெல்லாம் பேசுறாங்களான்னு மன உடைச்சல் அது இதுல நான் பாத்துக்கிறேன் ம் அவனவ ம் அப்படின்னா, இல்ல எனக்கு 1 லட்சம் எல்லாம் வேணாம், ம் நான் எங்க போய் 1 லட்சம் கடை வாங்க முடியும் என் காசு கொடுத்து போட்டு அப்படின்னா. ஏன் நான் கொடுக்குற காசு எனக்கு கொடுக்குற காசுன்னு சொல்லி அவங்க கொடுக்குற காசு நம்ம கொடுக்குற காசு தான். 1 லட்சம் வேணாம் எங்களுக்கு, நான் போய் இன்னும் எங்க வாங்க முடியும். சரி நீ ஏதோ ஒன்று ரெடி பண்ண. நீ தங்கத்தை கேளு என்ன பண்ணுது. இப்போ எங்கேயோ போன போது கட்டிக்கிறாங்க, ஏதோ ஒன்று கட்டிக்கிறேன்னு ஒரு 2 லட்சம் மாதிரி கேளு. எங்கம்மா உனக்கு 2 லட்சம் சங்கத்துல தருவாங்க? சரி 2 பேருமே போட எடுத்துக்கலாம். 2 பேருமே எப்படி 2 பேர் மேல எடுத்துக்கலாம்? ஏய் உண்மையில 1 லட்சம், இன்னொரு 1 லட்சம் போட்டு எடுத்துக்கலாம். கேளு யாராவது ஒன்று பழக்காரவங்க யாராவது இருந்தா ஒரு பிரச்சனை அதனால நான் கட்டிக்கிறோம், அவராம கட்டிடலாம் விடு. ஏதோ ஒன்று பண்ணலாம். மே மாதம் மீண்டும் விஜயா சென்னை சென்று டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். புகார் சம்பந்தமான விசாரணை கிருஷ்ணகிரி டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி ராமச்சந்திரன் முன்னிலையில் எஸ்ஐ மூக்கப்பன் பணி ஓய்வு பெறும் நாளுக்கு முந்தைய நாள் நடந்துள்ளது. அப்போது டிஎஸ்பி சமாதானம் பேசி விஜயாவிடம் முறையாக வாழ அறிவுறுத்தி எழுதி வாங்கிக் கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அனுப்பி வைத்துள்ளார். 15 வருடமாக என்னுடன் வாழ்ந்துவிட்டு தற்போது ஓய்வு பெற்ற பின்பு என்னை விட்டுச் சென்றவர்தான் இதுவரை வீட்டிற்கே வரவில்லை எனவும் ஒருவேளை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு நிற்பதாகவும் விஜயா கண்ணீர் மல்க கூறினார். என் பேர் விஜயா. காவேரிப்பட்டினத்துல ஒரு சிஐடியா இருந்தார். எனக்கு அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு கேஸுக்கு போகும்போது 15 அங்கே 2 வருஷம் இருந்தாங்க. 15 வருஷம் ஆகுது நாங்கள் இங்கே வந்து. 2 பேரும் நல்லபடியாக தான் இருந்தாங்க. இவ்வளோ நாள் என்னையும் நல்லபடியாக தான் அங்கே எங்கேயும் கூலி வேலை செஞ்சேன். தெரியாம தான் கடன் நான் உனக்கு லாஸ்ட்டில் எல்லாமே செய்கிறேன் பண்ணுறேன்னு தான் சொன்னார். இவ்வளோ நாள் வச்சு நீ வாழ்ந்துட்டு இப்போ அவர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பொம்பளை லத்தான்ற பொம்பளை கூட தொடர்பு வச்சுக்கினேன். என்னெல்லாம் அவர் பார்த்துக்கிறதுல சரினா செங்கடம் எல்லாம் எடுத்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணது வளக்காப்புலேருந்து எல்லாமே கடன் வாங்கி கொடுத்தனா. இப்போ எந்த கடமை என்னால் கட்ட முடியாது, உன்னெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நீ எங்கே போறியே போய் எந்த எவிடன்ஸ் இல்லை உங்ககிட்ட நான் வாழ்ந்ததுக்கு, எதுலேயும் பேர் சேர்த்தலை நீ. நான் அதனால தான் சொல்லி வச்சேன். இப்போ பணம் வரும்போது இவ்வளோ நாள் விட்டு ஆமாம் என் பொண்டாட்டி பிள்ளை உங்ககிட்ட போகக்கூடாதுன்றாங்க, அந்த லத்தான்றவங்களும் உங்ககிட்ட போகக்கூடாதுன்றாங்க. இதுக்கு மேல்ட்டு நான் வரமாட்டேன், நீ எனக்கு ஃபோன்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. ஐஜி ஆஃபீஸ் வரலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவர் வேலையில் இருக்கும்போது டியூட்டியில் இருக்கும்போது எல்லா ஆஃபீஸரும் கூப்பிட்டு வச்சு அவருக்கு எல்லாமே ரகசியமாக பேசி அனுப்பிட்டாங்க. இவர் அந்த சார் மட்டும்தான் எங்கிட்ட, அவர் டிஹெச் ஆஃபீஸில் மட்டும்தான் நான் பார்த்துக்க சொல்கிறேம்மா போமா குழந்தையிலேருந்து வந்துட்டு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் அனுப்புனாங்க. அவரும் கூப்பிட்டு வச்சு இந்த சார்கிட்ட பேசுனதுக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ் கிட்ட பேசுனதுக்கு அவரும் 2 முறை வான் பண்ணி நான் பார்த்துக்க சொல்கிறேன் போமான்னாங்க. ரிட்டர்ன்மெண்ட் ஆகிறதுக்கு 1 நாள் இருக்கும்போது அவர் கூப்பிட்டு வச்சு அவரை மிரட்டி இனிமேல்ட்டுக்கு வந்து அந்த அம்மா நீ போலீஸில் இருந்தால் நாங்கள் கூப்பிட்டு வச்சு உன்னை பேசுனாங்க. இதுக்கு மேல்ட்டு அந்த அம்மா மறுபடியும் வந்து எங்காவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை உள்ளே பிடிச்சி போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அந்த அம்மாவை கை விடாத உன்னை நம்பி வந்துட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு சரிங்க சார் பார்த்துக்கிறேன், அந்த அம்மாவுக்கு என்ன தேவையோ அந்த அம்மாவுக்கு செய் அப்படின்னு சொன்னதுக்கு சரி நான் கண்டிப்பாக செய்கிறேன் சார்னு கையெழுத்து போட்டு கூப்பிட்டு போனார். ரிட்டையர்மெண்ட் ஆகி 1.5 மாதம் ஆகும்போது என் வீட்டுக்கு வர்றது கிடையாது. ஃபோன் பண்ணால் நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் மிரட்டிடுவேன். ஃபோன் பண்ணால் எடுக்கலன்னு வீட்டுக்கிட்ட போனால் என்னை கொலை பண்ணுறதுக்கு வராரு. என்னை மிரட்டும் இனிமேல் என் வீட்டுக்கிட்டலாம் வரக்கூடாது, எனக்கு இனி ஃபோனே பண்ணக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ எங்கே போய் உன்னால் முடியுமோ பார்த்துக்கலாம், எந்த எவிடன்ஸும் இல்லை உங்ககிட்ட நான் வாழ்ந்ததுக்கு, என்னெல்லாம் இனிமேல் உன்னால் பார்த்துக்க முடியாது, உனக்கு சோறு போட்டதே இவ்வளோ நாள் ஒஸ்தி, உனக்கு ஒரு ஆறுதலாக உன்னை நான் பக்கம் கெட்டு போயிடுவேன்னு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாரு. நான் எவ்வளவோ செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது உடம்பு சரியில்லாத போது எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்துக்கினேன். அன்னைக்கு பொண்டாட்டி வரல, இன்னொருத்தி வரல. இவருக்காக ஒரு 4 வாரத்தை இன்னொரு பொம்பளை கிட்ட பேசுறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன்பட்டு ஒசூர்ல போய் காலை பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கிறேன். அந்த கடை என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு என்கிட்ட பொண்டாட்டியே போகக்கூடாதுன்னு சொல்றது, அந்த 3வது தரமா போகக்கூடாதுன்னு சொல்றது, என் சாப்பாட்டு கூட சுத்தமா வாங்கி போட மாட்டேன்றாரு. அவ்வளவு அண்ணி ஒண்ணுமா இருந்துங்க 2 பேரும். என்ன வீட்டை விட்டு திருட்டாக்கள் வேலைக்கு போயிட்டு வந்து 1 வாரத்துக்குள்ள வீட்டுல இருந்துருவோம். நான் அவரை எந்த தொந்தரவும் இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுலாம் என்ன கேட்கல. இப்ப என்ன ரொம்ப கொடுமை பண்றாரு. வந்தா புடிச்சுன்னு அடிக்கிறாரு, முடிய புடிச்சுன்னு அடிக்கிறாரு, கழுத்தை பிசுக்கிறாரு, எட்டி வச்சு கால் மேல தோட மேல எல்லாம் நின்னுக்கிறாரு. அதெல்லாம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன கொண்டு போய் விட்டுட்டேன், என் மானம் போயிடுச்சு, என் மரியாதை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் என் வீட்டுக்கு வர மாட்டேன்றாரு. இது வரலுமே
வேற யாரும் எனக்கு ஆதரவு இல்ல. என் கூட பிறந்தது ஒரே ஒரு அக்கா, என் அண்ணன் தம்பிங்களும் சின்ன சின்ன பசங்க. யார் வீட்டுக்கு நான் போக முடியாது, எனக்கு அண்ணன் மாதிரி இல்ல. என் பிள்ளைங்கள என்கிட்ட சரியா பேசுறதுல என்கிட்ட இருக்கிறது ஒரு பையன். அந்த ஒரு பையனும் நானும் ஒரு நேரம் தின்னா ஒரு நேரம் இல்ல. என் பிள்ளைக்கு ஊட வாங்கி சாப்பாடு கொடுத்துருக்கிற ஜோதி விநாயகர் கோயிலுக்கிட்ட நான் ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடாத வீடு இல்ல. கேட்டா என்னால முடியாதுன்றாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 வருஷமா பண்ணாத கொடுமை இல்ல. நான் அப்ப கூட ஒரு இடத்துக்கு போல. இப்ப 8 மாசமா என் வீட்டுக்கு சரியா வர்றதில்ல, சாப்பாடு தண்ணி போடுறது இல்ல. இப்ப பொண்டாட்டிக்கிட்ட போய் உட்காந்து இருக்கிறது, கிருஷ்ணகிரிக்கு வந்து அந்த பொம்பளையோட அங்க இங்க சுத்துறது. என் வீட்டுக்கு வரதுன்னு கேட்டா வர முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும்? இதுக்கு நான் வரமாட்டேன், இனிமே நீ எனக்கு போன் பண்ணக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, உன்னால என்ன முடியுமா பாத்துக்கலாம் விடு, 2ல 1 பாத்துக்கலாம் விடு, என்ன சாவடிக்கிறேன்னு சொல்றான். அந்த பொம்பளையே என்ன மிரட்டுறான், லத்தான்றவளும் எதுக்கடி அவனுக்கு போன் பண்றான், அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அனாவசியமான வார்த்தை மன உடச்சல் எனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க 2 பேர் பேசின ரிக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது. ரொம்ப 2 பேருமே என்ன மன உடச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அந்த பொம்பளையும் என்ன ஜாஸ்தி பேசுறான். 6 பவுன் நகை எடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்னோட நான் எல்லா இடத்துல அங்க 20 லட்சத்துக்கு மேல நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு. அதுக்கெல்லாம் நான் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறேன். எல்லாருக்கிட்டயுமே நான் கணக்கு எடுத்து கொடுத்தது. என் ஆதார் கார்டு கூட ஃபுல்லா லாக் ஆயிடுச்சு இவருக்கு எடுத்து கொடுத்து. என்னால முடியல, இரு நான் இப்ப அனுப்புறேன் அப்ப அனுப்புறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்கு ஏதாவது என் கூட சேர்ந்து கடைசி வரலும் வாழணும். இல்லையா எனக்கு என்ன தேவை, எனக்கு வீடு வாங்கி வைக்கிறேன்னாரு, எனக்கு வீடு வாங்கி வைக்கணும். இல்ல எனக்கு ஏதாவது வர பண்ண எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். இனிமே நான் எங்க போக முடியாது. நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துருச்சு, இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது, நான் எங்க போக முடியும்? பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.